இதன் மூலம் சுமார் 3,57,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் கூடுதலாக 150 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் இணைக்கப்பட்டு ரூபாய் 8,748 கோடி மதிப்பிலான 30 லட்சம் மெட்ரிக் டன் விளைபொருள் வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டு சுமார் 18 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். மேலும் கடந்த 2020-21 ஆண்டில் 1,08,000 மெட்ரிக் டன்னாக இருந்த ஈனாம் வர்த்தகம் இந்த அரசின் பல்வேறு சீரிய நடவடிக்கைகளால் தற்போது 8 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாக பண்ருட்டி ஒட்டஞ்சத்திரத்தில் தலா 1000 மெட்ரிக் டன் குளிர்பதன கிடங்குகள், ஈரோடு மாவட்டத்தில் காய்கறி மற்றும் பழங்களை சேமிக்க 1750 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 5 குளிர்பதன கிடங்குகள் ஆகிய அமைக்கப்பட்டு விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கூடுதலாக தொண்டாமுத்தூர், இளையான்குடி, திசையன்விளை மற்றும் நாயுடுமங்கலத்தில் மொத்தம் 600 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. குளிர்பதன கிடங்குகள் அமைப்பதற்கென மட்டும் ரூபாய் 27 கோடி செலவிடப்பட்டுள்ளது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் எண்ணத்தில் உதித்து செயல் வடிவம் பெற்ற ஒப்பற்ற திட்டம் உழவர் சந்தைகள். உழவர்களின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவும், காய்கறிகள், பழங்கள் நுகர்வோருக்கு அன்றாடம் கிடைக்கவும் 194 உழவர் சந்தைகள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 15 புதிய உழவர் சந்தைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 134 உழவர் சந்தைகள் ரூபாய் 46 கோடியே 45 லட்சம் மதிப்பீட்டில் நவீன வசதிகளும் புனரமைக்கப்பட்டுள்ளன. மாநகராட்சி பகுதிகளில் 30 நடமாடும் காய்கனி அங்காடிகளும், மாவட்டத்துக்கு ஒரு உழவர் சந்தை வீதம் 37 மாவட்டங்களில் மாலை நேரங்களில் உழவர் சந்தைகளும் இயங்கி வருகின்றன. அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டதால் உழவர் சந்தைகளுக்கு வரும் காய்கனிகளின் தினசரி வரத்து 2500 மெட்ரிக் டன்னாகவும், தினசரி பொதுமக்களின் வருகை தற்போது 4 லட்சமாகவும் அதிகரித்துள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விநியோக தொடர் மேலாண்மை திட்டம். விநியோக தொடர் மேலாண்மை திட்டத்தின் 2ஆம் பகுதியில் சிப்பங்கட்டும் கூடங்கள் மற்றும் குளிர்பதன கிடங்குகளுடன் கூடிய 20 முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதனால் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் குறைக்கப்படுவதுடன் சந்தை இணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு விவசாயிகளின் பொருளாதாரமும் வலுப்படுத்தப்படுகிறது. மதிப்பு கூட்டு மையங்கள் தக்காளி, மா, பலா, மிளகாய், தேங்காய், சிறுதானியங்கள் போன்ற விளைபொருட்களை மதிப்பு கூட்டி உள்ளூர் மற்றும் ஏற்றுமதி சந்தைகளில் விற்பனை செய்ய ஏதுவாக ரூபாய் 10 கோடி வரையிலான புதிய திட்டங்களுக்கு 25% முதல் 35% வரை என ரூபாய் 1,50,00,000 வரை மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது.